ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். சந்தியா ராகம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க கைஸ். சந்தியா ராகம் ப்ரிவியூ வந்திருக்குது கைஸ். ஒன்றும் இல்லை கைஸ், மறுபடியும் அந்த புளியை தோன்றாங்களாமா. அதுக்கப்புறம் புவனேஸ்வரி ரொம்ப ஓவர் ஆக்டிங்காக நடிக்குது. இந்த புவனேஸ்வரியெல்லாம் எப்போ மாத்தினாங்க? அந்த லேடி என்னாச்சு? அந்த லேடி தான் நல்லா இருந்தது. இவளை கொண்டு வந்து இவ அண்ணியா தான் நடிச்சிட்டு இருந்தா. கார்த்திகை தீபத்துல கார்த்திகை வேணா மீனாட்சிக்கா. ஐயோ சாரி, கார்த்திக் ஜோடி பேர் கேரக்டர் நேமே மறந்து போச்சு. அவளுக்கு தானே இவ அண்ணியா நடிச்சுக்கிட்டு இருந்தா. தீபா. தீபாவுக்கு அண்ணியா நடிச்சவளை கொண்டு வந்து இங்க வந்து புவனேஸ்வரி நடிக்க வச்சுட்டு இருக்கீங்க. என்னடா இஷ்டத்துக்கு மாத்திட்டே இருக்கிறீங்க எப்ப பார்த்தாலும். சும்மா உங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் மாத்தி போட்டுறீங்க. அந்த லேடி என்னாச்சு? அந்த லேடி தான் கரெக்டா இருந்தாங்க புவனேஸ்வரி கேரக்டருக்கு. இவங்க நல்லாவே இல்லை. இவங்களாம் சாஃப்ட் கேரக்டருக்கு தான் நல்லது. சரி ஓகே, என்னவோ பண்ணிட்டு போறாங்க, நம்மளுக்கு அது தேவையில்லை. ஸோ புவனேஸ்வரி ரொம்ப ஓவரா நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே. ஆக்சுவலா வந்து என்ன நடந்திருக்குன்னு சொல்லட்டுமா கைஸ்? லிங்கம் வந்து அவனை இது பண்ணியிருப்பான். இவன் போய் புதைச்சிருப்பாங்க, உயிரோட இருக்கிறவனே புதைச்சிருப்பாங்க. இவன் அதுக்கப்புறம் தோண்டி எடுத்துட்டு வந்து கார்த்திக் வந்து உயிரோட இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதாவது நாடகத்துல மட்டும்தான் கைஸ், சரியா? மாசமா இருக்கிறத மறப்பாங்க, செத்தவன் உயிரோட வருவான். அதாவது கதையை எப்படியெல்லாம் மாத்தலாமோ அப்படியெல்லாம் மாத்துவாங்க. ஒரு லாஜிக்காவே நாடகம் எடுக்க மாட்டாங்க இத்து போனவங்க. அதுக்கு புவனேஸ்வரி அடாடாடாடா என்ன ஆக்டிங்கடா சாமி. ரகுரா, உன் குடும்பம் தான் காரணம், கதிர் தான் என் மருமகனை கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லி ஓவரா புல்டா போட்டுக்கிட்டு இருக்கிறா பக்கி. மண்ணெல்லாம் தூத்தி வாடுறா ரகுராம் மேல. நீங்க எல்லாம் நாசமா போயிடணும், நீ வழங்காம போயிடணும். என்ன பேச்சு இதெல்லாம்? ஊசத்தரமான பேச்சு, கேவலமா இருக்கு, ரொம்ப கேவலமா இருக்கு. அப்புறம் நாடகங்கள் வந்து அந்த காலத்துல வந்து எடுக்கும்போது நல்லா இருந்துச்சு, ஒரு ஃபேமிலியா உட்காந்து பாக்குற மாதிரி. இப்ப எல்லாம் ஃபேமிலியெல்லாம் எவன் உட்காந்து பாக்குறான்? வயசான பாட்டியே இதுதான் உட்காந்து பார்த்துட்டு இருக்குது. ஷோ சாமி, ரொம்ப கேவலமா நாடகம் எடுக்கிறீங்கடா. உடனே கதிரை வந்து வீட்டுல கைது பண்றாங்களாமா. உடனே ஜானகியும் நம்மதான் மாயா அவர்கள் நல்லவங்க இருக்காங்க இல்லையா, உத்தமி, அப்படியே கிரீடத்தை மாயா தாயை தூக்கி வச்சிருங்க. உத்தமி நல்லவ இல்லையா, ரொம்ப குடும்பத்துக்காக ரொம்ப பாடுபடுறாங்க மேடம். உடனே ஜானகிக்கு ஆறுதல் சொல்றாங்க. நீ நம்ம கதிரை வந்து மாட்டி விடுறதுக்காக யாரோ பிளான் பண்றாங்க, அந்த பிளானை கண்டுபிடிங்க, யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடிங்க. கார்த்திக் உயிரோட தானே இருக்கிறாரு. ஏ நாடகம் எடுக்க தெரிஞ்சா எடுங்கடா, நல்லாவே இல்லை. ஷோ சாமி, இருக்கிறவங்க அப்படியே டிவியை தூக்கி போட்டு உடச்சிடலாமான் இருக்கு. அவ தானே அப்படியே நின்றுட்டு பாக்குறா பேன்னுட்டு. ஏதாவது புருஷனை தடுக்கிறாளா, ஏதாவது பண்றாளா? செவுத்துல அடிச்ச சாணியாட்ட நிக்கிறா அப்படியே. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் அப்படியே பேன் நிக்கிறாங்க. கதிரை வந்து அப்படியே கைது பண்ணிட்டு போறாங்க. இதுல வந்து சாணிக்கு தான் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க மேடம். ஐயோ என்னாலதான் கதிரை புடிச்சிட்டு போறாங்க, என்னாலதான் கதிரை புடிச்சிட்டு போறாங்க அப்படின்னு. உடனே மாயா வந்து ஆறுதல் சொல்றாங்க. இதுதான் இன்னைக்கு எபிசோட்ல நடக்க போதா பிரிவே வந்திருக்குது கைஸ். ஓகேவா? ஆக மொத்தத்துல இந்த லிங்கம் வந்து செஞ்சது அந்த புவனேஸ்வரிக்கு தெரிஞ்சு போச்சாட்டு இருக்குது. கன்னத்துல ஓங்கி பலான்னு ஒரு அற உர்றா, சரியான உர்றா. சரியா? விட்டு காட்டி அப்படின்னு அப்படியே என்னது முழுசா வந்து நிக்கிறாங்க கைஸ் கார்த்தி. அதான் சொல்லியா, நாடகத்துல மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்காததெல்லாம் நடக்கும். சரியா? எல்லா ப்ரோக்ராம்ல மட்டும் கிடையாது, நாடகங்கள்லயும் நம்ம எதிர்பார்க்காதெல்லாம் நடக்கும். சத்தையும் உயிரோட வருவான், மாசமா இருக்கிறத மறைச்சு நடிப்பாளுங்க. ஆமா, எனக்கு ஒண்ணு தெரியல கைஸ், மாசமா இருக்கிறது எப்படி கைஸ் தெரியாம நடிக்கிறாங்க? வயிறுலாம் பெருசே ஆகாதுடா இவளுக்கு. அதுலயும் ஒரு லாஜிக்கே இல்லாம எடுப்பாங்க பாருங்க இந்த நாடகத்தை, இந்த டைரக்டர்விங்க. ஷோ சாமி, உண்மையிலேயே மக்களை வந்து ஹார்ட் அட்டாக் வந்து பிபி சுகர் எல்லாம் ஏற வச்சு இந்த நாடகங்கள் அந்த மாதிரிதான் இருக்குது. உடனே குற்ற உணர்ச்சியில இருக்கிறாங்களாமா சானகி. உடனே கார்த்தி அப்படின்னு சொல்லி நம்மளோட புவனேஸ்வரி மேடம் கூப்பிடுது. ஏமா புவனேஸ்வரி, அந்த புவனேஸ்வரி தாம்மா நல்லா இருந்தது, இந்த புவனேஸ்வரி எங்களுக்கு பிடிக்கிறமா, நல்லாவே இல்லை. அப்புறம் எனக்கு ஒரு டவுட் கைஸ், இந்த லிங்கத்தோட மகெல்லாம் என்ன ஆனா? சாரு, அவெல்லாம் என்ன ஆனா? காணா போயிட்டாளா? நாடகத்தோட்டே போயிட்டாளாட்டு. நான் லிங்கத்தோட பொண்டாட்டியை காணா, சாருவை காணா, சீனுவை காணா. சீனுவை பார்த்தே நாடகத்துல ஒரு வாரம் ஆகுது. சும்மா இவங்கள வச்சே நாடகத்தை ஓட்டிட்டு இருக்கிறாங்க.
அதுக்கப்புறம் ஜானகியை மீட்பாளா மாயா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியை போட்டு விட்டாங்க. மீட்பாங்க, அதானே மாயாவுக்கு வேலை, வேற என்ன வேலை இருக்கு? உங்க குடும்பத்தை பாக்குறது தானே மாயாவோட வேலை. அவ வாழ்க்கைய அவ பார்க்க